ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜாக் என்பவரோட கதையை தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 1978 பிப்ரவரி 24 அமெரிக்காவில் நடந்த ஒரு சம்பவம் தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான்மதி, இது மதி புக் டைம். வாங்க கதைக்கு போகலாம். ஜாக்குங்கிறவர் பார்த்தீங்கன்னா தன்னோட குடும்பத்தை டூர் கூட்டிகிட்டு போகலான்னு பிளான் பண்ணுறாரு. ஆனால் அந்த இடம் எப்படி இருக்கணும்னா சர்ப்ரைஸாக இருக்கணும், த்ரில்லிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் போகாத இடமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு. அவங்க இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா பனிப்பிரதேசமான இடம். பனியும் பனிக்காலம் வேற, அது நிறையா ரோடுலலாம் பனியெல்லாம் மூடி கிடக்கு. அவர் போகிறதே ரொம்ப சிரமமாக இருக்குது. அவர் என்ன நினைக்கிறாரு, நம்ம முதல்ல போய் அந்த இடத்த பார்த்துருவோம், எப்படி இருக்குது என்ன ஏதுன்ட்டு, எதுவும் பிரச்சனை இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபேமிலியை கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வேறு வேலையாக சொல்லிவிட்டு அவர் அந்த வேலையாக போகிறாரு. அந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்க்குறக்கு கார் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. அப்படி போகும்போது கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருக்குது, ஆனால் சின்ன சின்ன ப்ராப்ளமாக தான் இருக்குது. அப்படியே அவர் போயிட்டார் அந்த இடத்துக்கு. ரொம்ப ரொம்ப நேரமாக கழித்து அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துட்டார். சரி பார்த்துட்டோம், நல்லா தான் இருக்குது, நம்ம இன்னொரு நாள் கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறாரு. அவருக்கு திரும்பி வீட்டுக்கு போகலான்னு திரும்பும்போது பார்த்திங்கன்னா கார் அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நின்றுது. அவர் நினைக்கிறாரு, சரி பனி நாள் அப்படி இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி தள்ளலான்ட்டு கொஞ்சம் தூரம் தள்ளலாம், இல்லைன்னா யாராவது வந்தாங்கன்னா ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறாரு. காரை இறங்கி தள்ளி பார்க்குறாரு, கார் மூவ் ஆகவே மாட்டேங்குது. மற்றதெல்லாம் எதுவும் செக் பண்ணி பார்க்குறாரு, மற்றதெல்லாம் காரில் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஆனாலும் காரு நகரவே மாட்டேங்குது. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ தான் அவருக்கு சுற்றி பார்க்குறாரு. ஆள் நடமாட்டமே இல்லை, காருகளோ எதுவும் எந்த வண்டியும் இல்லை. அவருக்கு கொஞ்சம் பயமாகுது. நம்ம எடுத்துகிட்டு போயிடுவோமா, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. சரி நம்ம உள்ளே போய் உட்காந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ளே போகிறாரு. காருக்குள்ளே போயிட்டு அவர் கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்க்குறாரு. யாரும் வர மாதிரியும் தெரில, காரும் ரெடி ஆகிற மாதிரி தெரில. மறுபடியும் இறங்கி கொஞ்சம் தூரம் சரி தள்ளிக்கிட்டேவாது கொஞ்சம் தூரம் போயிடுவோம், இடையில யாராவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளுறதுக்கு மறுபடியும் முயற்சி பண்ணுறாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் எதிர்பார்க்கவே இல்லை, அவருக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்துடுது. அப்படியே அவர் சரி லைட்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்காரு. அந்த நேரம் ஆக அவருக்கு நெஞ்சு வலி அதிகமாகுது. அப்போவும் பார்த்தீங்கன்னா யாருமே வரல. அவர் என்ன செய்கிறாரு, தட்டு மாதிரி மறுபடியும் காருக்குள்ளே போய் உட்காந்துறாரு. ஏன்னா பனிக்காலங்காட்டி பனிமழை பெய்யுது, அவர் வெளியிலையும் இருக்க முடியாது, வேறு வழியே இல்லை. அவர் மறுபடியும் காருக்குள்ளே தான் போய் ஆகணும். காருக்குள்ளே போய் உட்காந்துறாரு. உட்காந்துருக்கும் போது இப்படியே நேரம் ஆகுது. இவரும் சரி யாராவது வருவாங்க வெயிட் பண்ணி பார்க்குறாரு. 6 மணி நேரம் ஆயிடுது. இதே மாதிரி அவர் அப்படியே நெஞ்சு பிடிச்சிட்டே உட்காந்துருக்காரு. கொஞ்சம் நேரம் படுத்துக்கிறாரு, கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்காரு. இப்படியே டைம் போயிட்டே இருக்குது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு எழுத்தாப்பில் மணி இப்போ நைட்டு 11:30 இருக்கும், அந்த அளவில் ஆயிடுது. அப்போ ஏத்தாப்பில் அவருக்கு என்ன தெரியுதுன்னா 2 கார் வர மாதிரி அவர் கண்ணுக்கு தெரியுது. அந்த 2 காரோட லைட்டு மட்டும் அவருக்கு ஃபஸ்ட்டு தெரியுது, ஹெட்லைட் மட்டும் அவருக்கு தெரியுது. அவருக்கு ஒரே சந்தோஷம், அப்பாடா ஏதோ ஒரு கார் வருது, நம்ம ஏதாவது ஹெல்ப் கேட்டு இது எப்படி தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சரி அப்படியே எந்திரிச்சு உட்கார்றாரு. எந்திரிச்சு உட்காரும்போது அந்த கார் லைட்டு நல்லாவே தெரியுது, பக்கத்தில் வர மாதிரி இருக்குது. இவர் சரி இறங்கி போகலாம், இறங்கி போய் கையாட்டி ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்குறாரு. இறங்கி போய் இவருக்கு வேகமாக நடக்கவும் முடியல, ஓடவும் முடியல. அதனால் என்ன செய்கிறாரு, இங்கேருந்து கத்துறாரு, ஹெல்ப்னு சொல்லிட்டு கத்துறாரு. இவர் சவுண்டு கேட்டோன்னே அந்த லைட்டு சடனாக ஆஃப் ஆயிடுது. அப்புறம் மறுபடியும் அவருக்கு நடக்க முடியலையா, அதனால் அவர் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் நிற்க முடியாது அவருக்கு. மறுபடியும் போய் காரில் போய் உட்காந்துட்டு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. மறுபடியும் இப்போ லைட் எரியுது. இவருக்கு ஒரே ஷாக்காக இருக்குது, என்ன நடக்குதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மறுபடியும் லைட் நல்லா எரியுது. இப்போ லைட்டோடு சேர்ந்து உருவமும் தெரிய ஆரம்பிக்குது. அந்த காரில் இருந்து நிறைய உருவங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்குது. ஒரு 4-5 பேர் குரூப்பாக தெரியுறாங்க. அது போக இவருக்கு சவுண்டும் கேட்குது, அவங்க பேசுகிற சவுண்டும் கேட்குது. அதில் ஒரு லேடி வாய்ஸும் ஒரு குழந்தையோட வாய்ஸும் கூட கேட்குது அவருக்கு. சரி ஃபேமிலியாக இது வந்திருப்பாங்களோ என்னமோ, 2 ஃபேமிலி வந்திருப்பாங்களோ என்னமோன்னு இவர் யோசிக்கிறாரு. சரி மறுபடியும் இறங்கி போய் ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இறங்கி போகிறாரு. அந்த உருவம்லாம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்குது. 4-5 பேர் பெரிய ஆட்களாக இருக்காங்க. அப்புறம் ஒரு லேடி தெரியுறாங்க, ஒரு குழந்தை தெரியுது. அந்த ஷேடோ மட்டும் தான் அவருக்கு தெரியுது. இப்படி இருக்கும்போது மறுபடியும் போய் அவர் ஹெல்ப்னு கத்துறாரு. இவர் சவுண்டை கேட்டோடனே மறுபடியும் அந்த லைட்டு ஆஃப் ஆயிடுது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உருவங்களும் மறைய ஆரம்பிக்குது. இவர் கண்ணிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உருவங்களும் அந்த ஷேடோவும் மறைஞ்சிருது. இப்போ இவருக்கு ஒன்றுமே புரியல, என்ன எதுக்கு இப்படி நம்ம சவுண்டு கேட்டால் இதாகிடுதுன்னு சொல்லிட்டு என்ன நடக்குதுன்னே தெரியல, இது உருவமா வேறு என்னம்மா, அவருக்கு ஒரே குழப்பமாயிட்டு மறுபடியும் அவர் உள்ளே போயிடுறாரு. காரில் போய் உட்காந்துட்டு இவர் நினைக்கிறாரு, சரி இது சரிப்படாது, நம்ம களத்தில் இறங்கிடுவோம், ஏன்னா நாளும் பரவாயில்ல, நம்மளுக்கு எப்படி கதை முடியத்தான் போகுது, ஆனால் ட்ரை பண்ணிவிட்டு கடைசியில் செத்து போவோம், எதுக்கு இப்படியே உட்காந்து சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு குளிரும் பசிக்க ஆரம்பிச்சிடும், இப்படியே சாகிறதுக்கு நம்ம ஏதாவது ட்ரை பண்ணி சாவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காரை விட்டு வெளியில் இறங்குறாரு.
இறங்கி அவர் நடக்க முடியாமையே நடக்க ஆரம்பிக்கிறார். நம்ம நடந்தே போவோம். அவருக்கு வந்து தெரியும் ஒரு 12 கிலோமீட்டரில் ஒரு ஹோட்டல் இருக்குன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அவர் அந்த ஹோட்டலுக்கு எப்படியாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிறாரு. நடந்து விடிஞ்சிருது. அவர் அந்த ஹோட்டலில் அடைஞ்சிடறாரு. ஹோட்டல் அடைஞ்சதுமே அங்கே வந்து அவர் போய் விழுந்துட்டு அப்புறம் அவங்களும் ஹாஸ்பிட்டலில் ஃபோன் பண்ணி அவருக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்குறாங்க. ட்ரீட்மெண்ட் பார்த்து அவர் இப்போ கொஞ்சம் நார்மல் ஆகிட்டார். அவர் ஆளை விட்டு அந்த காரையுமே எடுத்து வர சொல்லிட்டாரு. அந்த காருமே பெட்ரோல் இல்லாமையும் இருந்திருக்கு. இவங்க போய் பார்த்துட்டு அப்புறம் காரை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இவர் வந்து சடனாக அடுத்த நாள் ஒரு 2 நாள் கழித்து நியூஸ் பேப்பரை பார்க்குறாரு. இவர் போன அதே நாளில் ஒரு நியூஸ் வந்து பரபரப்பாக போட்டிருக்காங்க. அதை பற்றி நிறைய பேரும் வெளியிலையும் பேசிக்கிறாங்க அந்த நியூஸை பற்றி. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 பேர் வந்து திடீர்னு காண போயிட்டாங்க. அந்த ஏரியாவில் அவங்களோட கார் மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு அப்போ தான் ஒரு ஞாபகம் வருது. இவர் நடந்து வரும்போது இன்னொரு காரையும் பார்த்துருப்பாரு. அந்த கார் அவர் என்ன நினச்சாருன்னா, அந்த உருவம் தெரிஞ்சது இந்த கார்லேருந்து தான் வந்திருப்பாங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு அந்த வழி இருந்ததுனால இவர் அதை பற்றி யோசிக்கல. நம்ம எப்படியா போகணும்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டார். ஆனால் அவர் அப்பயே யோசிச்சிருந்தாருன்னா, இந்த கார் இங்கே நிற்குதா, பாலுகள்லாம் எங்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பாரு. ஆனால் இவருக்கு நம்ம நடந்து போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்போ தான் அவர் யோசிக்கிறாரு, ஆமாம்ல நம்ம ஒரு காரும் பார்த்தோம்ல, அப்போ அந்த ஆட்கள் அங்கே பக்கத்தில் தானே இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. நம்ம பார்த்தா ஆமாம் ஒரு 5 பேர் பெரிய ஆளுகள் மாதிரி தான் இருந்தாங்க. ஆனால் ஒரு லேடியும் இருந்தாங்களே, இவங்க அதை பற்றி எதுவும் போடலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே கீழே அதை படித்து பார்க்கும்போது போலீஸ் என்ன போட்டிருக்காங்கன்னா, இவங்களை பற்றி ஏதாவது தகவல் தரவங்களுக்கு பரிசு தரப்படும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன தகவலாவது கிடைச்சா அவங்களுக்கு பரிசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இவரும் சரி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேடி போய் முதல்ல தகவல் சொல்கிறாங்க. என்னென்னா அந்த 5 பேர் வந்து எங்கள் கடைக்கு வந்தாங்க, நான் வேலை செய்கிற கடைக்கு வந்தாங்க. ஸ்நாக்ஸ் நிறையா வாங்கினாங்க. ஒரு வருஷத்துக்கு தேவையான ஸ்நாக்ஸ் இருக்கும், நிறையா ஸ்நாக்ஸ் வாங்கினாங்க. ஆனால் அவங்க நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் ஒரு மாதிரி நடந்துக்கிட்டாங்க என்கிட்ட, நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அதை மட்டும் ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா தான் இருக்கணும், அந்த 5 பேராக தான் இருக்கணும் அப்படின்ட்டு அவங்களும் இது பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இவரும் அந்த ஜாக்குங்கிறவரும் போய் சொல்கிறாரு போலீஸ்கிட்ட. சார் எனக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, நான் அன்றைக்கி போய் மாட்டிக்கிட்டேன். அப்புறம் வந்து நான் நடந்தே வந்துட்டேன். நான் வரும்போது ஒரு காரை பார்த்தேன், இந்த மாதிரி உருவங்களும் பார்த்தேன். ஆனால் வந்து ஏன் சத்தம் கேட்டோன்னே அவங்க சவுண்டு கம்மியாயிடுச்சு. அதே மாதிரி உருவங்களும் அப்படியே காணாமல் போயிடுச்சு. அவங்க போயிட்டாங்களா என்னன்னு கூட தெரில. எனக்கு அவங்களுக்கு நடந்ததை அப்படியே அவர் சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு போலீஸ்க்கு பாதி மேட்ச் ஆகுது, பாதி மேட்ச் ஆகலை. ஏன்னா வந்து அந்த ஆட்கள், அந்த காரோட டிசைனு எல்லாமே ஒத்து வருது. ஆனால் அந்த லேடியும் அந்த குழந்தை வயசு இந்த மாதிரி சின்னதெல்லாம் அவங்களுக்கு ஒத்து வரல. சரி நம்ம அங்கேயே போய் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிளம்பி போகிறாங்க. இவர் சொன்ன இடத்துக்கு, அந்த ஜாக் சொன்ன இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த அவர் சொன்ன கார் அங்கேயே தான் இருக்குது. அந்த காரை செக் பண்ணுறாங்க. அது நல்ல கண்டிஷனில் இருக்குது. அதாவது பெட்ரோல் இருக்குது, ஸ்டார்ட் ஆகுது, எந்த பிரச்சனையும் இல்லை, நல்ல கண்டிஷனில் இருக்குது. அவங்க யோசிக்கிறாங்க, கார் நல்ல கண்டிஷனில் இருக்கும்போது அவங்க இறங்கி எங்கே போயிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சாவி இல்லை, ஆனால் வந்து கார் ஓப்பனில் தான் இருக்குது. இப்படி இருக்கும்போது அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்படியே தேடுறாங்க, நல்லா சுற்றி தேடுறாங்க. எப்படி கார் இருக்குன்னா அப்போ இது சரௌண்டிங்கில் தான் அவங்க எங்கேயாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது நல்லா அடர்ந்த காட்டுப்பகுதி, அதாவது பனி பொழிவும் இருக்கும், காட்டுப்பகுதியாகவும் இருக்கும், மிருகங்கள் கூட இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஏரியா. இவங்களும் அப்படியே தேடுறாங்க, வலை விட்டு தேடுறாங்க, பயங்கரமாக தேடுறாங்க. அன்றைக்கி வந்து அவங்க பனிப்பொழிவு அதிகமாக இருக்கிறதுனால பாதியில் நிப்பாட்டிட்டு வந்துடுறாங்க. அப்புறம் மறுபடியும் ஒரு 2 மணி நேரம் கழித்து மறுபடியும் போகிறாங்க. அந்த இடத்துல போய் மறுபடியும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வீட்டில் இருந்தால் நிறையா ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்கள் இவ்வளோ தகவல் தெரிஞ்சும் இன்னும் கண்டுபிடிக்கல அப்படின்ட்டு. சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எப்படியாவது பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கும் போது அதுலேருந்து அவங்க சொன்ன ஏரியாவிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டரில் இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வீடு மட்டும், தனியாக ஒரு வீடு இருக்குது. அது வந்து என்ன வீடுனா, இப்படி யாராவது வர்றவங்க தங்கிக்கிற மாதிரி ஒரு வசதியான ஒரு வீடு. அது வந்து கவர்மெண்ட்டே வந்து அங்கே வச்சுருந்துருக்காங்க. யாராவது இப்படி ரைடு போகிறவங்களோ இல்லை வந்து டூர் வரவங்க இந்த மாதிரி தங்கிக்கலாம், யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு வீடு அங்கே இருக்குது. அந்த வீடு மட்டும்தான் இருக்குது. சரி அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போகிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்குது. அது என்னென்னா, அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அது என்ன சம்பவம்னா, இவர் ஜாக் போய் மாட்டினார் இல்லைங்களா, அந்த அபூர்வ 24 அந்த நாளுக்கு ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கும், இன்னும் ஒரு குரூப் வந்து அந்த ஏரியாவுக்கு வந்து ரைடு போயிருப்பாங்க. அவங்களோட 2 வீலர் எடுத்துகிட்டு ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் வந்து போயிருந்திருப்பாங்க. அப்போ போயிருந்திருக்கும் போது அவங்க அதே மாதிரி அன்டைம் ஆயிரும். அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க,
சரி நீங்கள் ஏதாவது பக்கத்தில் தான் அந்த ஹவுஸ் பற்றி அவங்களுக்கும் தெரியும். சரி அந்த ஹவுஸில் தங்கிட்டு நம்ம வந்து நாளைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹவுஸை நோக்கி போயிட்டுருக்காங்க. அப்படி போயிட்டுருக்கும்போது என்ன என்ன ஆயிருந்திருக்கும், பயங்கரமான ஒரு ஸ்மெல் அடிக்கும். அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, சரி ஏதாவது மிருகம் செத்து கிடக்குமா இருக்கும், நம்ம அதை போய் தூக்கி போட்டு கூட நம்ம தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போவாங்க. உள்ளே போனால் அந்த ஸ்மெல் அதிகமாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். இருந்தாலும் அவங்க உள்ளே போவாங்க. போய் பார்த்தா ஒரு பெட்டில் வந்து ஒரு உருவம் படுத்துக்கிற மாதிரி இருக்கும். என்னடா இது திறந்துருக்கு, ஆனால் ஒரு யாரோ தங்கியிருக்கிற மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் எழுப்புவாங்க. அந்த ஒரு நிறையா வந்து அந்த குளிர்காலங்காட்டி பெட்ஷீட் மட்டும்தான் இருக்கும், ஆளுக்கு தெரியாது. அதனால் எழுப்புவாங்க, எந்திரிக்கவே இல்லை அந்த உருவம். இவங்களும் அந்த கம்பளி பிடிச்சி இழுக்கிறாங்க, கம்பளி மட்டும் வருது. அப்படியே ஒவ்வொரு இழுக்கிறாங்க, ஆனால் இன்னொரு கம்பளி இருக்குது. இதே மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்காங்க, 8 கம்பளி வரைக்கும் வருது, உருவமே இல்லை. மறுபடியும் இழுத்துகிட்டே இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாதி ரொம்ப அழுகி போன நிலையில் ஒரு சடலம் மட்டும் இருக்குது. அவங்களுக்கும் அப்படி பயங்கரமாக ஷாக்காயிருது, யார் இருக்கும் எப்படி இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அப்புறம் என்ன யோசிக்கிறாங்க, ஒரு வேறு குளிரில் தங்கி இருந்திருப்பாங்களா இருக்கும், குளிர் தாங்க முடியாமல் இறந்துருப்பாங்க, நம்ம போலீஸ்க்கு தகவல் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கும் தகவல் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் அவங்க சரி அந்த அவங்க ஏற்கனவே வேறு தேடிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, இந்த ஏரியாவில் தேடிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க சரி ஒரு வேளை இதில் ஏதாவது துப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு இருக்கும்போது தான் அவங்க அந்த ஹவுஸை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சது, இந்த சீரியஸ்னஸும் அவங்களுக்கு தெரிஞ்சு, சரி இங்கே ஏதோ நடந்துருச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அன்றைக்கி என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு 2 மாதம் வந்து தேடியிருப்பாங்க. தேடிட்டு அப்புறம் ஒன்றுமே கிடைக்கலன்னு சொல்லிட்டு அந்த கேஸை வந்து அப்படி நிப்பாட்டி வச்சுருந்துருப்பாங்க. இப்போ வந்து இந்த 6 மாதம் கழிச்சு இவங்க சொன்னதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்னும் இது அதிகமாகி, சரி நம்ம தேடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்திருப்பாங்க. வந்து பார்த்தா அவங்க சொன்ன இடத்துல அந்த டெட் பாடி எடுத்துகிட்டு போய் அவங்க செக் பண்ணி பார்த்ததில் அந்த தேடிட்டு இருக்கிற ஒரு நபரோட டெட் பாடி தான் அதுன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சிட்டா அவர் வந்து பயங்கரமாக தாடி வளர்ந்துருக்கும். அவர் இறந்ததுக்கு முன்னாடி வந்து அவங்க வீட்டில் சொன்னது பார்த்திங்கன்னா சேவ் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, சரி ஒரு 6 வாரத்துக்கு முன்னாடி தான் வரைக்கும் உயிரோடு இருந்திருக்காரு அவர், அதுக்கப்புறம் தான் இறந்துருக்காரு அப்படின்ட்டு அவங்க முடிவு பண்ணுறாங்க. ஆனால் இதில் என்னென்னா பயங்கரமான குழப்பமாக இருக்கும். அது போலீஸ்க்கும் இது நாள் வரைக்கும் தெரியலையா அந்த கேஸு. அதில் பார்த்திங்கன்னா அப்புறம் என்ன ஆயிரும், மற்றவங்களாம் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டு பக்கத்தில் இப்போ தேட ஆரம்பிக்கிறாங்க. முன்னாடி வந்து அந்த கார் பக்கத்தில் தேடினாங்க, ஒன்றும் கிடைக்கல. இப்போ அந்த 15 கிலோமீட்டர் தள்ளி இந்த வீட்டு பக்கம் அவங்க தங்கியிருந்த வீட்டு பக்கம் தேடுறாங்க. அப்படி தேடும்போது கொஞ்சம் கேப்பிட்டு கொஞ்சம் ஒரு 1 கிலோமீட்டர் இந்த மாதிரி கேப்பிட்டு ஒவ்வொரு டெட் பாடி கிடைக்கல, எலும்பு இந்த மாதிரி சதைகள் இந்த மாதிரியா கிடைக்குது. ஏன்னா வந்து மிருகம் இருக்க ஏரியானால மிருகம் சாப்பிட்டது போக மிச்சம் தான் 1, 2 தான் கிடைக்குது. இவங்களுக்கான கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, எல்லாருமே இறந்து தான் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இதில் பார்த்திங்கன்னா 5 பேரில் வந்து 4 பேரோடது வந்து கிடச்சிருது. ஒருத்தரோடது வந்து ஷூ மட்டும் தான் கிடைக்குது, வேறு அவரோட எந்த இதுவுமே கிடைக்கல, பாடியோ எலும்போ எதுவுமே கிடைக்கல. அவங்க அப்படியே சரி ஒரு வேளை தப்பிச்சு போயிட்டாரா இல்லை என்ன ஏதுன்ட்டு அது இன்ன வரைக்கும் அந்த கேஸில் அது குழப்பமாக தான் இருக்கான். இப்போ அந்த டெட் பாடியெல்லாம் அந்த இதெல்லாம் அவங்களாம் கிடச்சிருச்சு, அவங்க இறந்துட்டாங்கன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ அந்த கேஸ் வந்து விசாரணை நடக்குது. விசாரணை நடந்தால் அவங்களுக்கு என்ன முடிவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா 5 பேருமே, அது 4 பேர் அந்த ஒருத்தரோட தகவல் இன்னும் தெரியல, ஆனால் 5 பேருமே இறந்துருப்பாங்க. ஆனால் வந்து குளிரில் தான் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. எப்படின்னா இவங்க வந்து, ஆனால் இதில் ஒரு பெரிய குழப்பங்கள்லாம் என்னென்னா, இவர் ஜாக் சொன்னதுக்கும் அதுக்கும் பாதி தான் மேட்ச் ஆகுது. அந்த குழந்தையோ அந்த லேடி வாய்ஸ் கேட்டது அது என்னன்னு தெரியல இது வரைக்கும். அதே மாதிரி இவங்க ஏன் அங்கே போகணும், இவங்க இப்போ வீட்டில் அவங்க சொன்னது வந்து என்னென்னா, அவங்க மேட்ச் பார்க்க போயிருப்பாங்க. அவங்க கேம் தான் இன்ட்ரெஸ்ட்டு. அன்றைக்கி அவங்க வீட்டில் அவங்களாம் சொல்லிட்டு போனது வந்து மேட்ச் பார்க்க போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் போவாங்க. அப்போ அவங்க சம்மந்தமே இல்லாமல் அந்த காட்டுப்பகுதிக்கு எதுக்கு வரணும், இந்த காரை எதுக்கு அங்கே நிப்பாட்டணும், கார் நல்ல கண்டிஷனில் இருக்குது, ஏன் அங்கே நிப்பாட்டணும், ஏன் அவங்க வெளியில் போகணும், ஏன் கார்லேயே வீட்டுக்கு வந்திருக்கலாம், இல்லை கார்லேயே வந்து ஒரு ஹோட்டலில் போய் தங்கியிருக்கலாம், எதுக்கு காரை விட்டு இறங்கி நடந்து போகணும், குளிரில் இறக்குற அளவுக்கு அப்போ அவங்க எந்த திங்ஸுமே எடுக்காமல் இதுக்கு அங்கே போய் மாட்டணும். அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸு நிறையா வாங்கியிருந்துருக்காங்க. அப்போ பிளான் பண்ணிவிட்டு போயிருந்துருக்காங்கன்னா அப்போ குளிருக்கு தேவையானதும் எடுத்துகிட்டு போயிருக்கணும்ல, அது ஏன் எடுத்துகிட்டு போகல. இந்த மாதிரி கேள்விகள் நிறைய கேள்விகள் இருக்குது, அவங்களுக்கும் இருக்குது, அமெரிக்க போலீஸுக்குமே இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா எதுக்குமே இது வரைக்கும் அவங்களுக்கு விடையே கிடைக்கல. இதில் நமக்குமே பல கேள்விகள் வரும். பார்த்திங்கன்னா அன்றைக்கி அவருக்கு நடந்தது வந்து உண்மையாகவே வந்து ஜாக்குக்கு நடந்தது உண்மையாகவே வந்து அந்த ஆட்கள் தானா, இல்லை வந்து அது அமானுஷ்யமான ஏதாவது ஒரு விஷயமா, இந்த இறந்த அங்கே ஏற்கனவே வந்து அந்த இடம் வந்து கொஞ்சம் இவங்க சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா டேஞ்சரான இடமா தான் தெரியுது. அப்போ ஒருவேளை இறந்தவங்களோட ஆவியை தான் இவர் பார்த்துருப்பாரா, இல்லை அங்கே என்ன தான் உண்மையாக நடந்திருக்கும் அப்படிங்கிறது அவருக்கும் தெரியல, போலீஸுக்கும் தெரியல, நமக்குமே நிறையா குழப்பமாக தான் இருக்குது.